ஓம் சாய்ராம். சாய்ராம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெஜூரிக்கு வந்திருக்கோங்க. ஜெஜூரியில் வந்து கண்டோபா கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அவருடைய கோவில் இருக்குது. ஆனால் ஷிரடி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானம். அதே போல் கண்டோபா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க. ஆனால் கண்டோபா கோவிலுடைய மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெஜூரி தான். இந்த ஜெஜூரியில் வந்து மலைக்கு மேலே கண்டோபா கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 படிக்கட்டுகள் நம்ம நடந்து தான் கண்டோபா கோவிலுக்கு போக முடியுங்க. நம்மளுடைய ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கண்டோபா கோவிலில் வந்து பூஜாரியாக இருந்தவர் மகள்சாபதி. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு வருஷமும் கண்டோபாவை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தோள்களில் வந்து பால்கி போல் அவர் செஞ்சு, அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலில் ஷிரடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க இந்த கோவில். 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடந்தே வருவார். கிட்டத்தட்ட 15 நாள் அவர் நடந்து வந்து இங்கே வந்து கண்டோபாவை வந்து தரிசனம் பண்ணுவார். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டியாக இருந்தவர் நம்மளுடைய மகள்சாபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை இங்கே வந்தப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் இங்கே ஏற்பட்டுச்சு. ஒரு முறை அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஷிரடியிலேருந்து அவர் நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பாதி தூரம் அவங்க போனதுக்கு பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி காலரா அங்கே அதிகமாக இருக்குது, நீங்கள் இப்போ போகிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னேவும் எல்லோரும் வருத்தத்தில் அப்படியே உட்காந்துருவாங்க. என்ன மகள்சாபதி, உன்னை நம்பி வந்தோமே, நீ எங்களை இப்படி கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கண்டோபாவை வந்து பார்த்திங்கன்னா பால்கியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பால்கிக்கு பக்கத்தில் ஓரமாக நம்மளுடைய மகள்சாபதி வந்து உட்காந்துருப்பார். என்ன பண்ணன்னு தெரியாமல், இதுக்கு அப்புறம் நம்ம போவோமா இல்லை ஷிரடிக்கு திரும்புவோமான்னு தெரியாமல் அவர் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா தூரத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறாரு. அவர் மட்டும் பாபாவை பார்க்குறாரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படியே சாஞ்சு அவர் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு தான் நான் எல்லாமே அங்கே செஞ்சுட்டேனே, அப்போ ஏன் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, கிளம்பு போ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதே போல் இதை பார்த்த மகள்சாபதி உடனே அங்கே இருந்த நண்பர்கள், வாங்க நம்ம எல்லாரும் போவோம், கண்டிப்பாக நமக்காக கடவுள் அங்கே ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் அவங்களும் மகள்சாபதி பேச்சை கேட்டு அவங்களும் போவாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்குங்க. இது போல் பாபா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை ஜெஜூரிக்கு போகிறப்போ கண்டோபா கோவிலுக்கு போகிற நம்ம மகள்சாபதிக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பாபா பண்ணியிருக்காருங்க. அப்படி ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். கண்டோபான்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய அவதாரம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குதிரையில் தான் அவர் வருவார். அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி, அது மட்டும் இல்லாமல் திரிசூலம், டமரு இதெல்லாமே வச்சுருப்பார். அவர் நடந்து வர்றப்பையும் அவர் குதிரையில் வர்றப்பையும் அப்போ இருந்த மக்கள்லாம் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பொடியை தூக்கி போடுவாங்க. அவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு அவரும் சந்தோஷமாக எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவார். அதே போல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி தான் இருக்கும். மஞ்சள் கலர் பொடியை தூக்கி ஜெய் கண்டோபா ஜெய் கண்டோபான்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டு கண்டோபாவை வந்து சொல்லுவாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கிறவருக்கு இவருக்கு வந்து கண்டோபான்னு பேர். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா மல்லாரின்னு பேர். ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா மல்லான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் முனீஸ்வரான்னு கூப்பிடுவாங்க. இப்படி பல்வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டோபா வந்து தரிசனம் பண்ணுறாங்க. கண்டோபாவுக்கு வந்து பல பெயர்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். மகாராஷ்டிராவில் இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வமாக, காவல் தெய்வமாக இருக்கிறவர் நம்மளுடைய கண்டோபா. நம்மளுடைய மகள்சாபதி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ முறை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெஜூரிக்கு வந்து கண்டோபாவை வந்து தரிசனம் பண்ண வந்திருப்பார். அப்படி ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வந்து பல சிறப்பம்சங்கள் இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 10வது செஞ்சுரியிலேருந்தே இருக்குங்க. இந்த கோவில் மலைக்கு மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லார் மேலேயும் மஞ்சள் கலர் அந்த பொடி தான். மஞ்சள் கலர் அந்த பொடியை தூக்கி ஜெய் கண்டோபா ஜெய் கண்டோபா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கணவர்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு இங்கே வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்டோபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். ஒருத்தவங்க பேர் வந்து மகள்சா, இன்னொருத்தவங்க பேர் வந்து பனாய். அதில் வந்து மகள்சா வந்து பார்த்திங்கன்னா புலி டைகரில் வருவாங்க. பனாயி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து
பைரவர் பனாய்க்கு இருக்கும். இப்படி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டோபாவை சுற்றி அவங்க உட்காந்துருப்பாங்க. எந்த கண்டோபா கோவிலாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னாடி 2 சிவலிங்கம் இருக்குங்க. இப்போ நம்ம ஷிரடிக்கு வந்தீங்கன்னா ஷிரடி கண்டோபா கோவிலில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்கும். அந்த 2 சிவலிங்கத்தையும் வந்து நம்மளுடைய மகள்சாபதி வந்து பூஜை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான சிவலிங்கம்னு சொல்லுவாங்க கண்டோபா கோவிலில் இருக்கிற சிவலிங்கம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும். முக்கியமாக இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் தான். அமாவாசை அன்னைக்கு இங்கே மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்போது எங்கே திரும்பினாலும் மஞ்சள் கலரில் அந்த பொடி தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மஞ்சள் கலர் பொடி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் கிடையாதுங்க, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. பியூர் மஞ்சளை தான் தூக்கி போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமாயண காலத்தில் வந்து நம்மளுடைய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து என்ன செஞ்சுருப்பார்னா அவர் வந்து வெண்ணெயை எடுத்து நம்மளுடைய ஹனுமனுடைய நெஞ்சில் வச்சுருப்பார். ஏன்னா ஹனுமன் வந்து அப்போ வந்து போருக்கு போயிருப்பார். போருக்கு போனப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அம்புகள் விட்டு நம்மளுடைய ஹனுமனுடைய உடம்பு எல்லாமே அம்புகளாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன வானரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அம்புகளெல்லாம் எடுப்பாங்க. அப்போ ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ன பண்ணுவார்னா அவர் வெண்ணெயை எடுத்து நம்மளுடைய ஹனுமனுடைய நெஞ்சில் வைப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து நம்மளுடைய கண்டோபா வந்து நமக்கு ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பொடியை தூக்கி போடுவாங்க. இந்த மஞ்சள் கலர் பொடியில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க, பியூர் மஞ்சளை தூக்கி போடுவாங்க. ரொம்ப 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 விசேஷமான கோவில் இந்த கோவிலுங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. நான் பார்த்து ரொம்ப மெய்சிலிருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து குருக்கள் உட்காந்துக்கிடுவார். சுற்றி 4 பேர் உட்காருவாங்க அந்த குடும்பத்துக்காரவங்க. இப்போ என் குடும்பம் இருந்துச்சுன்னா என் குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் உட்காரணும். அதே போல் வேறு யாராவது நண்பர்கள் இருந்தாலும் அவங்களும் அதில் உட்காந்துக்கலாம். அப்போ அந்த தட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாருடைய பேரையும் சொல்லி ஜெய் கண்டோபான்னு சொல்லி 3 தடவை அந்த தட்டை வந்து தூக்கி தூக்கி வைப்பாங்க. அதுக்கடுத்து பூவை வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே தூக்கி போடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இந்த கோவிலில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நானும் இந்த இடத்துல வந்து நான் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு பாபாவோட ஆசீர்வாதத்தில். பாபா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மகள்சாபதிக்கு வந்து அவருடைய ஆன்மீகத்தை வந்து எப்பயுமே வந்து பலப்படுத்துறதுக்காக அவர் வந்து அல்லாஹ் கண்டோபா எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லி பாபா வந்து அடிக்கடி மகள்சாபதி கிட்ட சொல்லியிருக்காரு. அதே போல் கண்டோபாவை வந்து தரிசனம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து அவர் வந்து சாமி வந்து ஆடுவார். நிறைய பேர் கண்டோபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இறங்கிருச்சு, மகள்சாபதிக்குள்ளே கண்டோபா இறங்கிருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து குறி கேட்பாங்க. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் கூட ஒரு இடத்துல வரும், நம்மளுடைய மகள்சாபதி வந்து சாமி வந்து ஆடுவார், கண்டோபா வந்து இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்த வந்து தோண்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். அப்படி ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டி மகள்சாபதி கண்டோபா மேலே. அவர் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், காடுகள் மலைகள் ஆறுகள்னு சொல்லி எவ்வளவோ இடங்கள் கடந்து வருவார். நம்மளுடைய கண்டோபாவை நினச்சிக்கிட்டே வருவார். பாபாவை பார்க்குறதுக்கு முன்னாடியே மகள்சாபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செயின்ட். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டோபா கோயிலுடைய பூஜாரி மட்டும் இல்லாமல் கண்டோபாவுடைய சரித்திரம் அவ்வளோ தூரம் அவங்க வீட்டில் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாதம் இருக்குங்க. இந்த பாதத்தை வந்து அந்த குழந்தை பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யணும். இப்படி செஞ்சு வைக்கணும். அது ஏன் பண்ணுறாங்க என்னன்னு எனக்கு தெரியலை. 1 2 அடுத்து உல்ட்டாவாக பண்ணணும், 3 4 அடுத்து உல்ட்டா, அடுத்து மறுபடியும் நேராக, அடுத்து செஞ்சு ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரணும். இது என்ன பண்ணுறாங்க என்னன்னு எனக்கும் புரியலை. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரியாததுனால எனக்கு வந்து யாருக்கிட்டையும் கேட்க தெரியலை. கேட்டாலும் சரியாக அவங்க வந்து பதில் சொல்லலை எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அந்த குழந்தை எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு. இப்படி பண்ணுறாங்க, நாங்களும் அதே மாதிரி பண்ணோம். அது என்னன்னு தெரியலை, அது ஏதோ தெய்வம் இதுன்னு சொல்லிட்டு கும்பிட்டுக்கிட்டோம். ப்ளஸ் இங்கே இருக்கிற பைரவர்கள் மேலேயும் மஞ்சள் தூக்கி போடுவாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கோவிலுக்கு வர்றப்போ நீங்கள் கண்டிப்பாக மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் மஞ்சளாக மங்களகரமாக தான் இருக்கும். யாரும் தப்பிக்க முடியாது இந்த இடத்துல இருந்து. ஹோலி பண்டிகையில் ஹோலி கொண்டாடுற மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து போட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி நமக்கு ஷிர்டியில் இருக்கிற பாபா, ஷிர்டி தான் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸோ அது போல் இருக்கிற கண்டோபா கோவில்கள் எல்லாருக்குமே கண்டோபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸாக தலைமைச் செயலகமாக இருக்கிறது வந்து இந்த ஜெஜூரி தாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டோபாவுடைய மூலஸ்தானமே இங்கே தாங்க இருக்குது. அதனால் இங்கே வர்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பாபா பக்தர்களும் கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கல்யாணம் ஆனவங்க தன்னுடைய ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து கீழேருந்து 400 படிக்கட்டுகளும் மேலே வந்து தூக்கிட்டு வர்றதையும் நாங்கள் பார்த்தோம். சில பேர் வந்து ஒரு 5-6 படிக்கட்டு மட்டும் தூக்கிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், இவர் வந்து தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இன்னொரு ஐதீகம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.